நாங்கள் ஒரு 8 வருஷத்துலேருந்து ஒரு 10 வருஷம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷத்துலேருந்து சேர்ந்தாங்க. ஒரு 8 வருஷமாக நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சிட்ருக்கோம். நாம் தமிழர் கட்சி திருநெல்வேலியில் ஜீரோவாக இருந்ததுலேருந்து உருவாக்கியவர்களில் நாங்களும் ஒரு ஆள். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த பேஸ்மெண்ட்டை உருவாக்குனது நாங்கள் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில். எங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும், அண்ணன் சீமான் முதலமைச்சராக ஆயிரணும், திருநெல்வேலியிலேருந்து ஒரு 5 எம்எல்ஏ கொடுத்துடணும், இதுதான் எங்களோட ஆசையாக இருந்துச்சு. அதுக்கான ஓட்டத்தில் நாங்கள் எவ்வளவோ எங்கள் சக்திக்கு மீறி நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் சீமான் அண்ணன் வந்து அந்த கொள்கையில் இருந்தும் அவருடைய நிர்வாகத் திறமையோட வீக்னஸுக்கும் எங்களுக்கு வந்து அதில் இருக்க முடியல. நாங்கள் ஒரு 3 வருஷமாகவே வர தொடர்பு கொண்டு இங்கே உள்ள சில பிரச்சனைகளை சொல்லணும்னு முயற்சி பண்ணோம், நிர்வாக பிரச்சனைகள். அது போக நீங்கள் பேசுகிறதுலே நிறைய முரண் இருக்குனே, ஒரு மேடல் ஒன்று பேசி இன்னொரு மேடல் வேறு ஒன்று பேசிடுதியா, அதை நாங்கள் இங்கே முட்டு கொடுக்க முடியல, மக்கள்கிட்ட போய் பார்த்து சந்திக்க முடியல. நம்ம வந்து ஒரு 8% ஓட்டு எடுக்கிறதுக்கே நம்ம வந்து 15 வருஷம் காத்து கிடக்க வேண்டியிருக்கு. இன்னும் நாம் 33% 35% ஓட்டு வாங்கணும்னா எவ்வளோ வேலை பார்க்கணும், இந்த 1.5 வருஷத்தில் எவ்வளோ வேலை பார்க்கணும், அடுத்தல ஒரு 7 வருஷத்துக்குள்ளேயாவது களத்தை நமக்கான களமாக மாற்றணும். இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம், எதுக்குமே அவர் செவி கொடுக்கவே இல்லை. எது பேசினாலும் ஏன் கட்சிரா வெளியே போடா, இதுதான் அவருடைய தீர்வாக இருக்குது. எனக்காக தான் ஓட்டு போட்டாங்க. அவர் ஒருத்தருக்காக ஓட்டு போட்டாங்கன்னா அவராக பூத்தில் போய் ஆள் போட்டார், இல்லை அவர் துண்டறிக்கை கொடுத்துட்டு அலைஞ்சாரா, இல்லை அவர் போஸ்டர் ஓட்டினாரா? எல்லாரும் அவருக்காக போட மாட்டான். இப்போ எங்கள் ஊருக்கு போனீங்கன்னா அவருக்காக ஒரு ஓட்டு கிடையாது, எல்லாமே எனக்காக போட்ட ஓட்டு. அவர் ஊர்லேயே அப்படி தான் இருக்கும். ஏன்னா மக்கள் எதுக்கு சீமானுக்கு ஓட்டு போடணும்னு கேள்வி கேட்காங்க. எந்த இடத்துலையும் மேடையில் நாகரிகமாக பேச மாட்டேக்காரு, மரியாதையாக பேச மாட்டேக்காரு, ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேக்காங்க. காசு கொடுக்குறது தவறு, ஆனால் மக்கள் மனதில் அப்படி ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம்னா நம்மளுடைய பேச்சிலேயாவது ஒரு கனிவு இருக்கணும், நம்மளுடைய செயல்திட்டத்தில் ஒரு உறுதி இருக்கணும், நம்மளுடைய கொள்கையில் வந்து உறுதி இருக்கணும். காலையில் விஜய தம்பி தம்பி அன்பு தம்பி 6 இளவல் அன்பு தளபதி ஆசை தளபதி எல்லாம் சொல்ல வேண்டியது, மறுநாள் காலையில் பார்த்தா ரோட்டில் அடிப்பட்டு செத்து போவாங்குது. இப்போ விஜய் வந்து திராவிடத்தை வந்து ஒரு கையில் எடுத்துக்கிட்டாரு, இன்னொரு பக்கம் இன்னொரு கண்ணு தமிழ் தேசியம்னு சொல்லியிருக்காப்புல, இன்னொரு கண்ணு திராவிடம்னு சொன்னதுனாலேயே நான் ரோட்டில் அடிப்பட்டு செத்துருவோம் அப்படின்னு சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அண்ணன் வந்து அவர் இவ்வளோ நாளாக திராவிட கட்சியோட தான் கூட்டணி இருக்கார். சீமான் அண்ணன் எவ்வளோ தான் திருமாவளவன் அண்ணன் ஏற்றி பேசினாலும் அவர் ஒரு இடத்துல கூட சீமானை வந்து உயர்த்தி பேசுகிறதே கிடையாது. அப்போ அவர் இப்படி பேச வேண்டியதானே? இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் பதில் சொல்ல முடியல. தமிழர் நலன் தலைவர் பிரபாகரன் சொல்லிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து ரஜினி வீட்டில் போய் கையை கட்டி நிற்கார், சங்கி கையை கட்டி நிற்கார். அப்போ அவர் என்ன சொல்லுதாரு, சங்கி அப்படிங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாதுங்க, நாளைக்கு எங்களையும் சங்கின்னு சொல்ல வைக்கலாம். ஒரு மறுநாளே என்ன சொல்லுவார், மேடல் என்னையை பற்றி ஏன்டா சங்கி இங்கேங்க. அப்போ சரி, இவர் வந்து அவர் என்ன குழப்பத்தில் இருக்காரா, இல்லைன்னா என்ன ஆச்சு அவருக்கு என்னங்கிறது எங்களுக்கு பிடிபடலை. நாங்களும் முயற்சி பண்ணவரை பார்த்து சந்திக்கணும், எப்படியாவது இங்குள்ள விளக்கங்களை சொல்லணும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு பேச நினச்சோம், ஒன்றும் முடியலை. அப்போ இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறதுக்கு சரியில்லை. வாக்கு குறைஞ்சு திருநெல்வேலியில் வாக்கு குறைஞ்சது, மொத்தத்திலே தமிழ்நாட்டிலே வாக்குகள் குறையுது, ஒவ்வொரு இடத்துல முக்கியமான இடங்களில் வாக்குகள் குறையுதுன்னா அதுக்கான கான்சன்ட்ரேஷன் அவர்கிட்ட இல்லை, அதை எப்படி சரி பண்ணணுங்கிற திட்டம் இல்லை. தமிழ் தேசியத்திலேருந்து மெதுவாக விலகி இப்போ போய் ரவீந்திரன் துரைசாமிங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் அவரை கூட்டிகிட்டு போய் ரஜினியை பார்க்க போயிருக்காரு. சங்கினா செருப்பை கலத்தி காட்டின சீமான்னைக்கு சங்கிங்கிறது சக தோழன்கிறாரு, டெல்லி கணேசுக்கு வீர வணக்கம் செலுத்துறாரு. அவருடைய இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, நீங்கள் இன்னைக்கு யார் பாண்டியர் அப்படிங்கிற பேச வேண்டிய விஷயமே இல்லை. இப்போ அதெல்லாம் காலம் கடந்து என்ன, அது 2000 வருஷம் ஆகி போச்சு. இனிமேல் நம்ம எல்லாரும் தமிழர், நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், இதோட நிப்பாட்டிக்கிடணும். அவர் அதை தாண்டி யார் தமிழர்னு போய் ஒரு 2 சாதிகளுக்குள்ளே சண்டை இழுத்து விட்டுக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லாத வேலையில் பார்க்கார். மேடைகளில் பேசும்போது வெளியில் சாதி இல்லைன்றார், பேசுகிறது பூரா எங்கள் நிர்வாகிகள் கூட்டத்திலையோ இல்லை உள்ளே பேசுகிறதுலையோ முழுக்க சாதி தான். அவர் பேர் என்னதுயா, பழனி பாப்பா வந்து அவர் சொன்னாராம், திமுக காரனுக்கு எவனுக்கா ஓட்டு போட்டீங்கன்னா பார்த்துக்கிடுங்க, திமுக காரன் எவன் வந்தால் நான் கையை வெட்டிடுவேன், ஏன்னா நான் தேவண்டா அப்படின்னு சொன்னாங்காரு. அவர் சொன்னாரா சொல்லலையாங்கிறதே தெரியல. இன்னொன்று கேட்காரு, சுப்பையா கோனார் மாமே சுப்பையா கோனார்னு சொல்லு, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்காரு. எங்கிட்டலாம் சாதியே பேசக்கூடாது, ஜாதியே இல்லைங்காரு. அவர் முழுக்க சாதியை தான் பேசுறாரு. அப்போ அவர் சொல்லுவாரா நான் செவத்தியா நாடார் மாவன் சைமன் நாடார்னு அவர் சொல்லுவாரா? அதெல்லாம் எங்கே இருக்குது? அப்போ நாங்கள் சாதி பேசக்கூடாது, நீங்கள் சாதி பேசுனீங்க, முழுக்க சாதியாக தான் கட்டமைச்சிட்டு இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 8% வாக்கெடுக்கு 15 வருஷம் ஆயிருக்கு, 35% வாக்கெடுக்குன்னா நான் 500 வருஷம் ஆகணுமா? கட்சி கட்டமைப்பே இல்லைங்க, கட்சி தொடங்கி 15 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் சொல்லுதாரு கிளைய கட்டமை, ஒரு தொகுதியை 38 தொகுதியாக பிரிங்க. இது எங்கேயாவது இருக்குமா? இப்போ நான் என்னன்னு சொல்லுவேன், ஒரு தொகுதி செயலாளர், ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் தான் செயலாளர், ஒரு தொகுதி மாவட்டமாக திருமாவளவனும் அப்படி சொல்லியிருக்காரு. அது அவங்க நிலைப்பாடு. இப்போ எங்கள் கருத்து நீங்கள் கேட்கணும்ல, ஒரு தொகுதி எப்படி மாவட்டமாக மாறும்? அது சரி வச்சுட்டு போங்க. இப்போது அவர் சொல்லுவார், ஒரு தொகுதியை வந்து நீங்கள் 38 பிரிச்சுன்னா இல்லை 2500 பொறுப்பாளர் வந்துடுவாங்க. பொறுப்பாளரே 18 பொறுப்பாளருக்கு மேலே கட்சியில் கிடையாது ஒவ்வொரு தொகுதியிலையும்.
ஓட்டு 10,000 ஓட்டு விழுது, பொறுப்பாளர் 18 பேர், அதிகபட்சம் 30 பேர் ஒன்றியம் கிட்டியம்லாம் சேர்த்து நீ எப்படி 2300 பொறுப்பாளர் எப்படி போடுவ? அப்போ உங்கள் நோக்கமே என்னன்னா கட்சியை ஸ்பீடப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிறதே கிடையாது. இப்படி பொறுப்பாளர் போட்டு லிஸ்ட்டு போட்டு கடைசி வரைக்கும் இவங்க இப்படியே இருந்துடணும். நம்ம இவங்களை வச்சு ஒரு கூட்டத்தை காட்டி நம்ம அங்கங்கே இப்போ திமுக அதிமுக போய் ஒரு டேரக்டாக டீல் பண்ண மாட்டாப்புல, கீழே ஓடி டீல் பண்ணிக்கிடுவாங்க. இவரை காட்டி இன்னும் 2-3 பேர் இருக்கான், கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் இருக்கான், கட்சியில் அவன் இருக்கான்னு தெரியல. அவங்கெல்லாம் என்ன செய்தாங்க, இவரை செய்வனப்பம் மாதிரி காட்டி இந்த மாதிரி ஜூனியர் வச்சுறேன்னு காட்டி இவரை வச்சு காசு சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்க நோக்கம். இனிமே நாங்கள் வந்து நிறைய இங்கே வந்து திருவள்ளி மாவட்டத்தில் நான் அண்ணன் இவரெல்லாம் கடுமையாக உழைச்சிருக்கோம், நிறைய பொருளாதார செலவு பண்ணியிருக்கோம். நைட்டு பகலும் வீட்டுக்கு போகாமல் கடந்து உழைச்சிருக்கோம் கட்சியில். எங்களுக்கே இந்த நிலைமை, இங்கே செவி கொடுக்க ஆள் கிடையாது. கட்சிக்கு வரும்போது வாடா தம்பி நான் பார்த்துக்கிறேன்ட்டான் பாரு, கட்சிக்கு உள்ளே வந்த பிறகு நம்மளை யாருனே தெரியாது. ஒரே ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஜெயிச்சோம் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில், சுனிலுங்கிறவன் ராஜாக்கமங்கலத்தில். அந்த தம்பி உள்ளே வந்திருக்கும் போது அவன் யாருன்னே அவருக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஜெயிச்ச ஒரே ஒரு ஒன்றிய கவுன்சிலர் சுனிலுங்கும் போது சுனிலா யார் அப்படிங்க, அந்த லெவலில் தான் அங்கே இருக்குது கட்சி. அதனால் எங்களை போன்ற இளைஞர்கள் இனிமேல் புதுசாக கட்சிக்குள்ளே வர யாரும் இனிமேல் கேளுங்க, எங்களை போன்ற இளைஞர்கள் சீமானுடைய ஆவேச பேச்சுகளை நம்பி தயவு செஞ்சு நீங்கள் தமிழ் தேசியம்னா தமிழ் தேசிய உணர்வில் இருங்க, தப்பே கிடையாது. தலைவரை மனசில் ஏற்றுக்கிட்டு நம்ம ஒரு அமைப்பாக கூட இயக்கமாக கூட செயல்பட்டுட்டு போகலாம். ஆனால் இவங்க வயிறு வழக்குக்கும் இவங்க காரில் போகிறதுக்கும் நம்ம வந்து சரியான ஒரு என்ன சொல்ல ஒரு தூண்டில் மாட்டின புழுவாக மாற்றிடக்கூடாது. அதனால தான் நாங்கள் இதை இவ்வளோ வேகமாக பேச வேண்டியிருக்கு. இப்போதைக்கு எங்கள் கூட ஒரு 50-55 பொறுப்பாளர்கள் வெளியில் வந்திருக்காங்க. அவங்க வந்து எப்படி நம்ம ஊரில் பேசுகிறது எல்லாம் உளவியலாக ரொம்ப டார்ச்சரில் உளவியலாக தாக்கத்தில் இருக்காங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து எப்படின்னா பெரிய தமிழ் தேசிய துரோகி ஆகிட்டோம். நாங்கள் சங்கின்னு சொன்னவரெல்லாம் துரோகி கிடையாது, நாங்கள் துரோகி ஆகிட்டோம் இப்போ. அதனால் இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்போ நாங்கள் துரோகினாலும் பரவாயில்ல போயா நீ சொல்லிட்டு போன்னு சொல்லி வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம். இதை சொல்லதுக்கு மனம் இல்லாமல் தைரியம் இல்லாமல் நிறைய பேர் அமைதியாக இருக்காங்க. கட்சி நாம் தமிழர் கட்சியிலேருந்து 55-60 பொறுப்பாளர்கள் வெளியே வந்தாச்சு. திருவள்ளி மாவட்டத்தில் மொத்தமே அவ்வளோதான் இருப்போம், அவ்வளோ வெளியே வந்தாச்சு. புதுசாக ஆட்களை போட்டு வேகமாக ஆட்களை போட்டு ஃபில் பண்ணுதாங்க. அவனால் ஆக்டிவாக செயல்பட முடியாத தம்பிமாரு, உனக்கு பொறுப்பு தரேன்டா மாவட்டத்தில் தரேன், சரி ஓகே அப்படின்ட்டு போகிறான். எல்லாமே எப்படின்னா அவங்க பசியை தீர்க்கிறதுக்காக அந்த வேலையில் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் பொறுப்பாளர்களே 55 பேர் வந்திருக்கோம். வெளியில் ஒரு 200-300 பேர் இந்த உறுப்பினர்கள்லாம் வெளியில் போயிட்டாங்க. நிறைய பேர் இது டிவிகே, டிஎம்கே, பிஜேபி இப்படி நிறைய பேர் போயிட்டாங்க. நாங்கள் இந்த தமிழ் தேசிய கருத்தோடு நிற்கணும்னு அப்படி நின்றுட்டுருக்கோம். அடுத்து கூடி பேசி என்ன செய்யணுங்கிற முடிவை ஒரு 2-3 நாளில் நாங்கள் எடுப்போம்.